லாஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்ட் ஆர்டர் சிஸ்டமில் பேஸ்ட் ஆன் த டேம்பிங் ரேஷியோ அதை பொறுத்து நம்ம 4 சிஸ்டம் பார்த்தோம். அதாவது அன்டேம்ப்டு சிஸ்டம், அண்டர் டேம்ப்டு சிஸ்டம், கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம், ஓவர் டேம்ப்டு சிஸ்டம்னு சொல்லிட்டு நம்ம 4 பார்த்தோம். ஸோ அதனோட டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம், அதனுடைய சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம், அதனோட டேம்பிங் ரேஷியோ பார்த்தோம். ஸோ இப்போ பாருங்கள் அதனுடைய அந்த கிராஃப் எப்படி இருக்குன்றதை நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போது இந்த வேவ் ஃபார்மில் வந்து 4 சிஸ்டமோடைய வேவ் ஃபார்மே இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வேவ் ஃபார்ம் வந்து எதுக்குன்னா அன்டேம்ப்டு சிஸ்டம். ஸோ அதாவது கீப்ஸ் ஆன் ஆசிலேட்டிங். உங்களுக்கு வந்து இந்த ஆசிலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிறதே இல்லை. ஸோ ஒரு மார்ஜினல்குள்ளார உங்களுடைய ஆசிலேஷன் வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து அன்டேம்ப்டு சிஸ்டம், zeta which is equal to 0. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த வேவ் ஃபார்ம், ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஆசிலேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஆசிலேஷனோட ஆம்ப்ளிடியூட் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. ஃபைனலாக வந்து ஸ்டடி ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஸ்டடி ஸ்டேட் வந்து 1. ஸோ இந்த இடத்துல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் டேம்ப்டு சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் இது வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம். ஸோ உங்களுக்கு வந்து ஆசிலேட் ஆகாமையே ஸோ ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டைமில் உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போய்டுது, ஸ்டடி ஸ்டேட்டுக்கு போய்டுது. ஸோ அதுதான் கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம். ஸோ இந்த வேவ் ஃபார்ம் பாருங்கள். ஸோ இது வந்து ஜீட்டா கிரேட்டர் தென் 1. ஸோ சிஸ்டம் வந்து ஆசிலேட் ஆகாமல் பட் இட் டேக்ஸ் மோர் டைம். ஸோ ரொம்ப நேரம் கழித்து தான் உங்களுக்கு வந்து ஸ்டடி ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டேம்ப்டு சிஸ்டம். ஸோ இப்போது இந்த செகண்ட் ஆர்டர் சிஸ்டம், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா n ஸ்கொயர் டிவைட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 2 zeta ஒமேகா n s ப்ளஸ் ஒமேகா n ஸ்கொயர். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், அதாவது இந்த செகண்ட் ஆர்டர் சிஸ்டமுக்கு ஸோ என்னுடைய ரெஸ்பான்ஸ், அதாவது என்னுடைய இன்புட் வந்து ஆர் ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1. இம்பல்ஸ் இன்புட் கொடுக்கும்போது ஸோ உங்களுடைய சிஸ்டம் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஜீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ விச் மீன்ஸ் அன்டேம்ப்டு சிஸ்டம். ஸோ இந்த அன்டேம்ப்டில் ஜீட்டா ஈக்குவல் டு 0 போடும்போது உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் இந்த டேர்ம் வராது, எஸ் டேர்ம் வராது. ஸோ ஒமேகா n ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஒய்எஃப்எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா n ஸ்கொயர் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா n ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இது இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது ஒய் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா n சைன் ஒமேகா n டி. ஸோ பாருங்கள் உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் அதனுடைய வேவ் ஃபார்ம் ஒய் ஆஃப் டி. ஸோ உங்களுடைய நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஒமேகா n-ல உங்கள் சிஸ்டம் வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ விச் இஸ் மார்ஜினலி ஸ்டேபிள். ஸோ நெக்ஸ்ட்டு 0 லெஸ் தென் ஜீட்டா லெஸ் தென் 1, அதாவது 0லேருந்து 1குள்ளார இருந்தால் ஸோ இந்த இடத்துல ஸோ உங்களுடைய ஒய் ஆஃப் டி ஒமேகா இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது ஒய் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா n டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் இ பவர் ஆஃப் மைனஸ் ஜீட்டா ஒமேகா n டி. ஸோ சைன் ஒமேகா டி. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் சைன் டேர்ம் இருக்குது. ஸோ மீனிங் ஸோ உங்களோட சிஸ்டமில் ஆசிலேஷன் இருக்குது. ஸோ ஆனால் உங்களோட ஆசிலேஷன் என்ன ஆகுதுன்னா, உங்களோட ஆசிலேஷன் தான் ஆக்சுவலாக நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஸோ அது என்ன ஆகுதுன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ எக்ஸ்பொனென்ஷியலி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பாருங்கள் இ பவர் ஆஃப் மைனஸ் ஜீட்டா ஒமேகா n டி. ஸோ இந்த எக்ஸ்பொனென்ஷியல் டைம் வந்து உங்களோட டிகேவை குறைக்குது, அதாவது ஆசிலேஷனை வந்து டிகே பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து சைன் ஒமேகா டின்றது டேம்பிங் ஃப்ரீக்வன்சி ஒமேகா டி. ஸோ அந்த ஒமேகா n-ல ஒரு பர்டிகுலர் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி தான் ஒமேகா டி. ஸோ உங்களுடைய ஆசிலேஷன் குறையுது இல்லைங்களா, ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி தான் டேம்பிங் ஃப்ரீக்வன்சி. ஸோ பாருங்கள் வேவ் ஃபார்ம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஆசிலேஷன் இருக்குது. ஸோ கீப்ஸ் ஆன் உங்களுடைய ஆம்ப்ளிடியூட் குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலாக ஸ்டடி ஸ்டேட்டுக்கு போய்ட்டுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் டேம்ப்டு சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம். ஸோ இந்த இடத்துல ஸோ ஜீட்டா ஈக்குவல் டு 1 போடும்போது இந்த எஸ் டேர்மில் ஜீட்டா வராது. ஸோ இது இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது ஒமேகா n ஸ்கொயர் டி இ பவர் ஆஃப் மைனஸ் ஒமேகா n டி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ சைன் டேர்ம், சைன் ஆர் கொசைன் டேர்ம் எதுவுமே இங்கே இல்லை. ஸோ மீனிங் என்னன்னா ஆசிலேஷன் இல்லை. ஸோ அப்போது உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ஃபைனலாக ஸ்டடி ஸ்டேட்டுக்கு போயிடுது. இது ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டைம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஓவர் டேம்ப்டு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபோர்த் ஒன் ஓவர் டேம்ப்டு சிஸ்டம் பாருங்கள். when zeta is greater than 1. ஸோ இம்பல்ஸ் இன்புட் ஆர் ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்கும்போது ஸோ நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஒய் ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா n ஸ்கொயர் டிவைட் பை ஸோ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 zeta ஒமேகா n s ப்ளஸ் ஒமேகா n ஸ்கொயர். ஸோ இதை இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒய் ஆஃப் டி
which is equal to omega n divided by 2 square root of zeta square minus 1. ஸோ இந்த இடத்துல வந்து ஜீட்டா கிரேட்டர் தான் 1. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷனில் ஜீட்டா ஸ்கொயர் மைனஸ் 1 வந்திருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 3 கேஸில் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் வந்திருக்கும். ஸோ ஏன்னா ஜீட்டா வந்து லெஸ் தென் 1ன்றதுனால. ஸோ அப்போ இதில் பாருங்கள், ஸோ தர் இஸ் நோ சைன் டைமோ அல்லது கொசைன் டைமோ இதில் இல்லை. ஸோ மீனிங் என்னென்னா தர் இஸ் நோ ஆசிலேஷன். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுடைய y of t ஸோ இட் வில் டேக் மோர் டைம். ஸோ அதிக டைம் எடுத்துக்குது, ஸ்டடி ஸ்டேட் போகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஓவர் டேம்ப்டு சிஸ்டம். ஸோ இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸில் பார்த்திங்கன்னா ஸோ இந்த 4 கேஸ்லையுமே வந்து தர் இஸ் நோ ஸ்டடி ஸ்டேட் டைம். ஸோ ஏன்னா ஸ்டடி ஸ்டேட் டேர்ம் வந்து உங்களுக்கு ஃபைனலாக 0க்கு தான் போகுது பாருங்கள். ஸோ 0க்கு தான் உங்களுக்கு ஃபைனலாக போகுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஈக்குவேஷனில் உங்களுக்கு வந்து ஸ்டடி ஸ்டேட் டைமும் வந்து உங்களுக்கு வரல. ஸோ அப்போ மீனிங் என்னென்னா, ஸோ உங்களோட இம்பல்ஸ் ஏற்கனவே ஃபஸ்ட் ஆர்டரில் பார்த்தோம் நம்ம. ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸில் ஸ்டடி ஸ்டேட் டேர்ம் உங்களுக்கு வராது, ஏன்னா ஸ்டடி ஸ்டேட் டேர்ம் வந்து 0. ஸோ நெக்ஸ்ட் நாம் வந்து ஸ்டெப் இன்புட் கொடுத்து பார்ப்போம். ஸோ ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ பாருங்கள், ஸோ செகண்ட் ஆர்டர் சிஸ்டமில் R of s is equal to 1/s. ஸோ மீனிங் என்னன்னா யூனிட் ஸ்டெப் நான் கொடுக்குறேன். ஸோ யூனிட் ஸ்டெப் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஜீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ அன்டேம்ப்டு சிஸ்டம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் y of s which is equal to omega n square divided by s into s square plus 2 zeta omega n s plus omega n square. இதுதான் வந்து y of s. ஸோ இதுக்கு இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது y of t which is equal to 1 minus cos omega n t. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகும் 0லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஷிஃப்ட் ஆகும் இந்த 1 இருக்கிறதுனால. ஸோ அப்போ என்னாங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட சிஸ்டம் வந்து கீப்ஸ் ஆன் ஆசிலேட்டிங். ஸோ மார்ஜினலி 0 to 2ல் உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுதான் வந்து அன்டேம்ப்டு சிஸ்டம். தர் இஸ் நோ டேம்பிங் ஃபோர்ஸ். இந்த இடத்துல வந்து எந்த விதமான டேம்பிங் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஜீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள், அண்டர் டேம்ப்டு சிஸ்டம். ஸோ ஜீட்டா இஸ் பிட்வீன் 0 to 1. ஸோ இந்த இடத்துல ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். ஸோ ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் வந்து இதுதான். ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இந்த ஈக்குவேஷன் ரெஸ்பான்ஸ் கூட கேட்பாங்க. ஸோ அப்போ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், y of t which is equal to 1 minus e power of minus zeta omega n t divided by square root of 1 minus zeta square sin omega dt. ஸோ டேம்பிங் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு t. ஸோ இங்கே வந்து எக்ஸ்போனென்ஷியல் டைமில் வந்து ஒமேகா n இருக்கும். ஸோ அந்த ஒமேகா n தான் டிகே ஆகுது. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி தான் வந்து ஒமேகா d. ஸோ இதுதான் வந்து ஆசிலேஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஆசிலேஷன் கீப்ஸ் ஆன் ரெடியூசிங் அண்ட் ஃபைனலி இட் வில் ரீச் ஸ்டடி ஸ்டேட் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், omega d-ன்றது ஸோ டேம்பிங் ஃப்ரீக்வன்சி which is equal to omega n square root of 1 minus zeta square, where theta which is equal to tan inverse of square root of 1 minus zeta square divided by zeta. ஸோ இது in terms of cos, in terms of sinல நம்ம போடலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ இங்கே in terms of tan நம்ம பார்த்துப்போம். ஸோ இதனுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்கள். ஸோ உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆசிலேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஆசிலேஷன் குறைஞ்சி ஃபைனலாக ஸ்டடி ஸ்டேட் வந்து இந்த இடத்துல 1. ஸோ அதனால தான் இதுதான் ஸ்டடி ஸ்டேட் டேர்ம். ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஸ்டடி ஸ்டேட் டேர்ம், மற்றெல்லாம் டிரான்சியன்ஸ் டேர்ம். ஸோ ஃபைனலாக இந்த ஸ்டேட்டுக்கு தான் ரீச் ஆக போகுது. பட் இது வந்து டிரான்சியன்ட் டேர்ம். ஸோ இது டிரான்சியன்ஸ் டேர்ம், இது வந்து ஸ்டடி ஸ்டேட் டேர்ம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ஜீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம். ஸோ y of t which is equal to 1 minus e power of minus omega n t minus omega n t e power of minus omega n t. ஸோ இந்த இடத்துல there is no oscillation. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து சீக்கிரமாகவே ஸ்டடி ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ அதுதான் கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஜீட்டா கிரேட்டர் தென் 1. ஸோ ஓவர் டேம்ப்டு சிஸ்டம். ஸோ சிஸ்டம் வந்து அதிக டைம் எடுத்துக்கும் ஸ்டடி ஸ்டேட் போகிறதுக்காக. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவாக தான் உங்கள் சிஸ்டம் போய்ட்டு ஸ்டடி ஸ்டேட்டுக்கு ரீச் ஆகும். ஸோ பாருங்கள், ஸோ கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஸோ ஜீட்டா இஸ் 2, ஜீட்டா ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ கிரிட்டிக்கலி டேம்ப்டுக்கும் ஓவர் டேம்ப்டுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது சீக்கிரமாகவே போய் ஃபைனல் ஸ்டேட் ரீச் ஆகிடும். ஸோ இது வந்து லேட்டாக தான் போய் ரீச் ஆகுது. ஸோ இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அண்டர் டேம்ப்டு சிஸ்டமில் உங்களுக்கு வந்து உங்களோட சிஸ்டம் வந்து ஸ்டடி ஸ்டேட்டையும் தாண்டி போகுது. ஸோ அப்போ இங்கே வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பீக். ஸோ இதுதான் மேக்ஸிமமாக இருக்கும், மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட். ஸோ இதை பேஸ் பண்ணி ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறோம்னா ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்
வித் அண்டர் டேம்ப்டு சிஸ்டமாக எடுத்துட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் டைம் டேர்ம் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ அதில் நம்ம வந்து பீக் டைம்னா என்ன, செட்டிலிங் டைம்னா என்ன, நெக்ஸ்ட் வந்து ரைஸ் டைம்னா என்ன, டிலே டைம்னா என்ன, மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட் என்ன, ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.